ஒரு டைமில் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே லாஜிக்காக இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒன்றுமே தெரியாது. 5 சலூனு, ஒரு சப்வே, ஒரு பீட்சா, ஒரு குல்ஃபி, மேன் பவர், டிஜிட்டல் ஏஜென்சி, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் நிறைய பிஸ்னஸ் பண்ணோம். ஆக்சுவலாக ஆரம்பிக்கலான்னு என்ன பண்ணோம்னா காஃபி தான் ஆரம்பிக்கலான்னு ஒரு சின்ன போட்டோம். நான் வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸோட மிகப்பெரிய ஃபேன். அப்போ சரி ஓகே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கும் காஃபி டேக்கு நடுவில் ஒன்று, இது ரொம்ப சின்ன சின்ன கடையாக இருக்கும் அப்போல்லாம். இது வந்து பெரிய லவுஞ்ச் டைப்பில் இருக்குது, அவ்வளோ பெருசு போவேனா, நம்ம நடுவில் கரெக்டாக அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எதுவுமே இல்லைனாலும் டீ கடை வச்சு பொழைச்சிப்பேன் நான் அப்படின்னு. சூர்யா கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, பொட்டி கடை வைப்பேன், டீ கடை வைப்பேன் அப்படின்லாம். அப்படி சொல்கிறது வந்து ரொம்ப டைலாக்குக்கு ரொம்ப நல்லா இருக்குது சார். பட் ஒரு டீ கடை வைக்கிறது அப்படின்றது ரொம்ப டஃப்பான சேலஞ்சிங்கான விஷயமா இல்லை ஈஸியாக பண்ணிடலாமா? பிஸ்னஸ் மாடல்னு ஒன்று இருக்குது. நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோம், என்ன ப்ரைஸ் பாயிண்ட்டு, நம்ம எவ்வளோ பெரிய கடை வைக்கணும், டீயோட என்னெல்லாம் விற்கணும். வணக்கம். வீக்கெண்ட் லீடருடைய இந்த இன்ஸ்பிரேஷனல் ஷோவுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. 2 நண்பர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா அரட்டை அடிக்கிறது சூப்பராக அடிப்பாங்க, போர் அடிச்சதுன்னா டீ அடிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி 2 நண்பர்கள் சேர்ந்தாங்கன்னா இந்த உலகத்தையே மாற்றுற மாதிரி டீயை வச்சு கூட எங்களால் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பர்சன் தான் இங்கே நமக்கு இடையே இருக்காங்க. ஸோ மரியாதைக்குரிய ஜாஃபர் சாதிக் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய கிங், சாய் கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாங்க வர மீட் பண்ணிடலாம். வணக்கம் சார். ஸோ உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீ சாப்பிட்டீங்களா சார்? டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன், வர இல்லையே. ஸோ சாய் கிங்ஸ் அப்படின்ற அந்த பேரை கேட்கும் போதே இது ஒரு நல்ல ஒரு வெரைட்டியான ஃப்ளேவரான டீ கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இதனுடைய ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியிலேருந்து ஒரு டீக்குள்ளே வந்திருக்கீங்க. அதாவது ஐடியில் நேரம் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தாஜ் மாதிரியான ஒரு பெரிய இடத்துல ஹை டீ சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அங்கே சாய் கிங்ஸ் மூலமாக ஹை டீ கொடுத்துட்ருக்கீங்க. ஏன் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஒரு மாற்றம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்தது? ஆண்டர்ப்ரெனராக மாறணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா ஐடி படித்ததுனால வந்ததா எப்படி சார்? ஐடிக்கும் டீக்கும் நடுவில் நிறைய நடந்தது. அது ஒரு பெரிய ஜேர்னி. ஓகே. 2000 நான் இன்ஜினியரிங் முடித்தேன். நானும் பாலாஜியும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். சதர்லான்னு ஒரு கம்பெனியில் 2000 to 2012 வரையும் ஒர்க் பண்ணோம். அங்கே இருக்கும்போது பாலாஜி வந்து என்னென்னா, பாலாஜியோட எங்கள் 2 பேருக்குமே சேம் ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் பேக்ரவுண்ட். நாங்கள் 2 பேரும் இன்ஜினியரிங் முடித்தோம். எங்கள் 2 பேரோட அப்பாவும் பேங்கர்ஸு. 2 பேரும் ஆல் லைஃப் சென்னையில் தான் இருந்திருக்கோம். ஆனால் பாலாஜிக்கு வந்து எப்படின்னா நிறைய பிஸ்னஸ் கம்யூனிட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. அவனுக்கு வந்து எப்போவுமே பிஸ்னஸ் தான் பண்ணுவான். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வந்து இந்த சேஞ்சே பிடிக்காது. நான் மொத்தமாக 2 ஸ்கூலில் தான் படித்தேன். பாலாஜி வந்து 6 ஸ்கூலில் படித்தான். நான் வந்து ஒரே வீட்டில் தான் இருக்கேன் சின்ன வயசுலேருந்து. ஸோ இது மாதிரி ரொம்ப சேஞ்செல்லாம் இல்லை, எனக்கு பிடிக்காது அவ்வளோவா. ப்ளஸ் நான் ஒர்க் பண்ண இடமும் ரொம்ப ஸ்டாண்டர்டான இடம், கரெக்டாக சேல்ரி, நல்ல ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக கரியர் போயிட்டுருக்கனால நான் சேஞ்ச் பற்றியே யோசிக்கல. பாலாஜி வந்து பயங்கரமாக புஷ் பண்ணான், நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு. நான் அவனு ஒரு 4-5 தடவை வேணாண்டா, நம்மளுக்கு எல்லாம் செட் ஆகாது, இங்கேயே நல்லா இருக்குது, இங்கேயே ஒரு 10 இயர்ஸ்க்கான க்ரோத் எல்லாம் இருக்குது, நம்ம இங்கேயே பார்க்கலான்னு சொல்லி அவனை புஷ் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருந்தேன். ஒரு டைமில் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே லாஜிக்காக இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒன்றுமே தெரியாது. ஸோ என்ன பண்ணோன்னா ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம். ஏன்னா ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தால் அவங்களே எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு கிளியராக ஒரு ப்ளூ பிரிண்ட்டோட எல்லாமே சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க, நம்ம மேனேஜ் பண்ணால் போதும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வேலையை விட்டுட்டு சலூன் ஆரம்பித்தோம். ஒரு சலூன் ஆரம்பித்தோம். 2 பேரும் வேலையை விடலை. ஏன்னா நாங்கள் நல்ல பொசிஷன்ஸில் இருந்தோம். நாங்கள் வந்து 2012 வந்து 10 இயர்ஸ் ஐடியில் இருந்துட்டோம், நல்ல பொசிஷனில் இருந்தோம். நாங்கள் 2 பேருமே ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் அபவாக இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு நான் மட்டும் குவிட் பண்ணிவிட்டு ஒரு சலூன் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ஆரம்பித்தோம். இது எங்களுக்கு ஒரு மாதத்துலேயே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஈஸி டு மேனேஜ். அதே மாதிரி அந்த ஒரு சலூனில் வர லாபமும் எங்கள் 2 பேருக்கும் பத்தாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண நிறைய அவுட்லெட்ஸ் போடலாம், ஆனால் வந்து கொஞ்சம் டைம் ஆகட்டும் சொல்லிட்டு 2013 பாலாஜி விட்டான். ஸோ 2012 2016 மல்டிபிள் பிஸ்னஸ் ரன் பண்ணோம். ஒரு பாயிண்டில் 5 சலூனு, ஒரு சப்வே, ஒரு பீட்சா, ஒரு குல்ஃபி, மேன் பவர், டிஜிட்டல் ஏஜென்சி, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் நிறைய பிஸ்னஸ் பண்ணோம். எல்லாம் ஃப்ரான்ச்சைஸி. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இப்படி நிறையா பண்ணோம்.
ஒரு டைமில் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாம் வேறு ஒரு பிராண்டை தானே நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், நம்ம இவ்வளோ கொஞ்சம் 4 வருஷம் இருந்துட்டோம், கொஞ்சம் கற்றுக்கிட்டோம், நம்ம சலூனில் வந்து இந்த ரீட்டைல் சம்மந்தமாக கற்றுக்கிட்டோம், சப்வேல ஃபுல்லாக ஃபுட்டு சம்மந்தமாக கற்றுக்கிட்டோம், நம்மளே ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சரி என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். நாங்கள் ஆக்சுவலாக ஆரம்பிக்கலான்னு என்ன பண்ணோம்னா காஃபி தான் ஆரம்பிக்கலான்னு ஒரு சின்ன போட்டோம். நான் வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸோட மிகப்பெரிய ஃபேன். அப்போ சரி ஓகே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கும் காஃபி டேக்கு நடுவில் ஒன்று, இது ரொம்ப சின்ன சின்ன கடையாக இருக்கும் அப்போல்லாம், இது வந்து பெரிய லவுஞ்ச் டைப்பில் இருக்குது, அவ்வளோ பெருசு போவேனா, நம்ம நடுவில் கரெக்டாக அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். நான் பாலாஜி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து ஒரு 2 பேர் எல்லாம் சேர்ந்து மெனூஸு டிசைன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் டீமே என்ன பண்ணோம், காலையில் அசம்பிள் ஆகிடுவோம் 10 மணிக்கு, 11-11:30 மணி போல் கீழே இறங்கி போயிட்டு தம் போடுறவங்க தம் போடுவாங்க, ஒரு டீயை குடிக்கிறது, திரும்ப வர்றது, சாப்பிட்றது, திரும்ப 3 மணிக்கு போய் இதே வேலை, திரும்ப கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 5 மணிக்கு இதே ரொட்டீன். இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எதேச்சியாக சொன்னதுனால எல்லாரும் காஃபியில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு டீயை குடிக்கிறீங்களா ஒருத்தவங்க காஃபிங்களா, அப்போ தான் வந்து சரி ஓகே டீக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது, நம்ம ஏன் டீ யோசிக்காமல் காஃபியே பார்க்குறோம், காஃபிக்கு தான் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருக்காங்களே, நம்ம எதுக்கு திரும்ப போய் அதை நோண்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதை ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம். அப் நார்த் நிறைய பேர் இருக்காங்க, நார்த்தில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஃபிலின்னு துபாயில் இருக்காங்க, எல்லாருமே டீ பேஸ் பண்ணி ஒரு மாடல், ஆனால் எல்லோரும் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், சாய் பாயிண்ட் சாய் ஹவுஸ்லாம் இருக்காங்க, பாம்பே டெல்லியில் வந்து சாய் ஹவுஸு, பெங்களூரில் சாய் பாயிண்ட், ஃபிலின்னு சொல்லிட்டு துபாயில், சாய் தேலான் மும்பையில் இருந்தாங்க, எல்லாருமே டீ தான் பேஸு, ஆனால் டிஃப்ரெண்ட் மாடல்ஸு, எப்படி ப்ரைஸ் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு, அவங்களோட சேல்ஸ் மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்தது. சரி நம்ம ஊருக்கு எது செட் ஆகும், என்ன ப்ரைஸ் பாயிண்ட், எவ்வளோ வெரைட்டி கொடுக்கலாம், ஒருத்தன் வந்து 80,000 வெரைட்டி டீ கொடுக்குறேன்னு சொல்கிறான், ஒருத்தன் வந்து மினிமமாக 2 டீ தான் வச்சுருக்கான். சரி நம்ம ஊரில் எது செட் ஆகும், என்ன மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணோம், பண்ணலாமா பண்ண வேணாமான்ற கன்ஃபியூஷனு, இது டூ ஏர்லியா, நம்ம ஊரில் செட் ஆகுமா, இதில் இந்த கன்ஃபியூஷன்லாம் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. எல்லாம் ஆகிட்டப்போ 2016 சரி குதிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான் டீ. ஸ்ட்ரெயிட்டாக ஐடிலேருந்து டீயில் குதிக்கல, கம் த்ரூ அ ஜேர்னி இந்த ஒரு 4 இயர்ஸ். இந்த நேம் செலெக்ஷன் சாய் கிங்ஸ் அப்படின்றது எப்படி சார் வந்தது? பேர் வைக்கணும்னு முடிவாயிடுச்சு. எங்களுக்கு வந்து என்னென்னா பேரில் வந்து பேர் கேட்டோடனே அது என்ன கடை இல்லை என்ன ப்ராடக்ட்டுன்னு தெரியணுன்றதை நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். நம்ம சும்மா வந்து ட்ரூ சிப் அந்த மாதிரி புரியாமல் வைக்கக்கூடாது, கரெக்டாக க்ளீனாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பாலாஜி நான் பேசிட்டு பாலாஜி என்ன சொன்னோன்னா டீ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம எதாவது போட்டுக்கலாம், டீ வேர்ல்டு டீ பாயிண்ட் எதாவது போட்டுக்கலாம்னு சொல்லி யோசிக்கும்போது நான் வந்து என்ன சொன்னேன் சாய்னு வச்சுக்கலாம். வாழை என்ன சொன்னால் நம்ம ஊரில் ஹிந்தி செட் ஆகாது, யாருக்கும் புரியாது, நம்ம வந்து டீன்னு வேணாம் டீயை வைக்கலாம். சரி ரொம்ப டெலிப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம கிளிக் ஆச்சுன்னா நம்ம பேன் இண்டியா யோசிக்கும் போது அந்த மாதிரியே பேரை வைப்போம்னு சொல்லிட்டு சாய்னு ஃபஸ்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட் பாயிண்ட் செட்டே ஆகலை எங்களுக்கு. சாய் வேர்ல்டுனா சாய் வேர்ல்டுன்னு ஒருத்தர் இருக்கான், சாய் பாயிண்ட் இருக்காங்க, எல்லாம் ஒன்றுமே செட் ஆகலை. தமிழில் வைக்கலான்னா அது எங்களுக்கு தமிழில் வைக்கவே செட் ஆகலை. அப்போ தான் சென்னை சூப்பர் கிங்ஸை பார்த்து சாய் கிங்ஸ்னு வச்சுட்டோம். ஒரே பாயிண்டாக தான் 2 பேர் சூப்பர் கிங்ஸ் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கு. நாங்கள் 2 பேரும் மிகப்பெரிய, எல்லாருமே ஃபேன்ஸ், தோனி ஃபேன்ஸ், நாங்கள் மிகப்பெரிய ஃபேன் 2012-16. ஸோ அந்த டைமில் அப்படி ஆரம்பிச்சது தான் சாய் கிங்ஸ். அதே மாதிரி தான் விளையாட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ்னா டீயில் சாய் கிங்ஸ் அப்படின்றது சூப்பர் சார் சூப்பர். பட் 2016 ஆரம்பித்த உடனே 25 lakhs வரைக்கும் உங்களுக்கு டேர்ன் ஓவர் இருந்ததுன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து அது கிராஜுவலாக வந்து ஏறி அதிகமாக இருக்குது, அவுட்லெட்ஸுமே அதிகமாக இருக்குது. 2019-20 கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் வந்தது இல்லைங்களா? நான் 2016 அக்டோபர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆரம்பித்தோம், அக்டோபர் எண்ட், ஆல்மோஸ்ட் 26. நேற்று தான் நாங்கள் 8 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஆரம்பிக்கும் போது அந்த ஃபஸ்ட் இயர் தான் அக்டோபர் எண்ட்லேருந்து மார்ச் வரையும் 25 lakhs பண்ணோம். அதுலேருந்து வளர்ச்சி ஸ்லோவாக கிராஜுவலாக இருந்தது. லாஸ்ட் இயர் 44 crores பண்ணோம். இது வந்து மல்டிபிள் விஷயம். ஒன்று நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது, அதுக்கப்புறம் ப்ரைஸும் ஏறிருக்கு. நாங்கள் ஆரம்பிக்கும் போது 20 rupees வந்து இப்போ 30 rupees ஆகிருக்கு. அதே சமயத்தில் அவுட்லெட்லாம் கொஞ்சம் பெருசும் ஆயிருக்கு. முன்னாடி ஆரம்பித்தாலும் நாங்கள் வெறும் சின்ன அவுட்லெட்ஸ் பண்ணோம், கியாஸ்க்கு மாதிரி பண்ணோம். நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டீயை வாங்கிட்டோம், ஒரு பஃபோ சமோசா வாங்கிட்டோம், இப்போ மோமோஸ் சாண்ட்விச்சஸ் எல்லாம் போடுறோம், இதெல்லாம் வாங்கிட்டு நின்றுட்டேவா சாப்பிட முடியும், அது உட்கார இடம் வேணும். ஸோ எங்களுக்கு பெரிய லவுஞ்ச் மாதிரி பண்ணுற ஐடியாவும் இல்லை. அதே சமயத்தில் சின்ன கியாஸ்க்கும் கஸ்டமருக்கு செட் ஆகலை. ஸோ அதனால கொஞ்சம் பெருசாக்க நிறைய பேர் அகாமடேட் பண்ண முடிஞ்சுது. அதனால் பர் ஸ்டோர் ரெவன்யூ அதிகமாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் கிராஜுவலாக இது எல்லாமே கிராஜுவலாக தான் நடந்தது. ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கட்டும், அவுட்லெட் சைஸாக இருக்கட்டும், நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸாக இருக்கட்டும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனனால
25 லேக்ஸ்லேருந்து இந்த வருஷம் 52 crores க்ளோஸ் பண்ணுவோம். எஸ். இப்போ எல்லாருமே ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எதுவுமே இல்லனாலும் டீ கடை வச்சு பொழச்சுப்பேன் நானு அப்படின்னு. சூர்யா கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, பொட்டி கடை வைப்பேன், டீ கடை வைப்பேன் அப்படின்லாம். அப்படி சொல்றது வந்து ரொம்ப டயலாக்குக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். பட் ஒரு டீ கடை வைக்கிறது அப்படின்றது ரொம்ப டஃப்பான, சேலஞ்சிங்கான விஷயமா? இல்ல ஈஸியா பண்ணிரலாமா? ஈஸியும் கிடையாது, கஷ்டமும் கிடையாதுங்க. இது வந்து இதில் ஈஸியான பார்ட் என்னென்னா, நம்ம எல்லோரும் ரிலேட் பண்ணுற ப்ராடக்ட். நம்ம ஒரு ஒரு ஐடிலேயோ, ஒரு ஏஐயோ, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ அந்த மாதிரிலாம் போனால் நம்மளுக்கு கான்செப்ட் புரியணும், டெக்னாலஜி பண்ணணும். இது என்ன எல்லோரும் ஈஸியாக ஏன் நினைக்கிறாங்கன்னா, டீ தானே, டீயை போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அது ஈஸி தான். ஆனால் அது மட்டும் இல்லை, அது ஒரு பார்ட் ஆஃப் இது தான். அதுக்கப்புறம் என்டையர் பிஸ்னஸ் மாடல்னு ஒன்று இருக்குது. நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோம், என்ன ப்ரைஸ் பாயிண்ட்டு, நம்ம எவ்வளோ பெரிய கடை வைக்கணும், டீயோட என்னெல்லாம் விற்கணும், என்னெல்லாம் விற்றா யாரெல்லாம் வருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கஷ்டமான பார்ட். இதெல்லாம் ஈஸி கிடையாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். நம்ம ஏதோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. நம்ம டீ வந்து 10 ரூபாய்க்கு விற்றுட்டு 150 ரூபாய்க்கு ஸ்நாக் விற்றாலும் வரமாட்டாங்க. 10 ரூபா டீ குடிக்கிறவங்க 150 ரூபா ஸ்நாக்குக்கு செலவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் 100 ரூபா டீயை வச்சுட்டு ஒரு பெரிய லாஞ்சை போடாமல் சின்ன கடையை போட்டால் அதுவும் வரமாட்டாங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக கிராஜுவலாக செட் ஆகணும். ப்ரைஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட இடம் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், கூட கொடுக்குற ஃபுட்டாக இருக்கட்டும். இந்த என்டையர் பிஸ்னஸ் மாடலை ரெடி பண்ணிட்டா ஈஸி தான். நம்ம அசால்ட்டாக குதிச்சிட முடியாது. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டைம் எடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு குதிக்கணும். அவ்வளோ.